மறவா
ஜெபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா, ஜெபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா, பாவம் அணுகாமலே பாதுகாத்து வந்தீரையா, ஒரு பாவம் அணுகாமலே பாதுகாத்து வந்தீரையா.
ஜீவனுள்ள தேவன், அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் ஆபிரகாமின் தேவன், அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். ஈசாக்கு விதை விதைத்தார், நூறத்தனை ஆசிகள் பெற்றார். ஈசாக்கு விதை விதைத்தார், பரலோக பலன்களை மகிமையாய் அடைந்திட மகிழுடன் உழைத்திடுவோம். நாம் ஆராதிக்கும் தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் ஆபிரகாமின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். யாக்கோபு வேண்டுதல் செய்தார், உயிர் பிழைத்திட ஆசிகள் பெற்றார். உயிர் பிழைத்திட ஆசிகள் பெற்றார். விசுவாச ஜெபத்தினால் உன்னதரின் திருமுக ஆசிகளை, விசுவாச ஜெபத்தினால் உன்னதரின் திருமுக ஆசிகளை ஆராதிக்கும் தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், அவர் ஆபிரகாமின் தேவன், அவர் ஆபிரகாமின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் 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 தேவன். ஆராதிக்கும் தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த காலை வேளையில ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொன்னவர், உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னவர், உனக்குள் உன் வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னவர், வானத்தின் நட்சத்திரங்களை பார்க்கிலும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னவர், கடற்கரை மணலை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொன்னவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி. துணையாளராய் இருக்கிற தேவனே உமக்கு நன்றி. நல்ல வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் நல்ல சோத்திரம் பண்ணி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆண்டவரை துதித்து எல்லாரும் வாய்களை திறந்து நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த 2வது ஆண்டவரே அப்பா சோத்திரம் மாதத்தை முடிக்க 3வது மாதத்துக்குள்ள கடந்து வர கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக சோத்திரம். நல்ல வாய்களை திறந்து இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறவர். The Lord is my helper. கர்த்தர் எனக்கு சகாயம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார்.
மனிதனுடைய உதவியை பார்க்கிலும் தேவனுடைய உதவி ஏற்ற வேளைகளை ஏற்ற சமயத்தில் ஏற்ற நபர்களை வைத்து கர்த்தர் நமக்கு உதவி செய்ய போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவரே, உமக்கு நன்றி, 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 நன்றி.
நாள்ல கூட உண்மையாய் கர்த்தரை துதிக்கிறவருடைய வாழ்க்கையில பெரிய பெரிய தடைகளை கர்த்தர் உடைத்து போடுவார், கோட்டைகளை உடைத்து போடுவார். கர்த்தர் ஒவ்வொரு குடும்பங்கள்ல பெரிய ஜெயத்தை கொடுப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோ கோட்டையை சுற்றி சுற்றி துதித்து வந்தபோது அஸ்திபாரங்கள் அசைக்கப்பட்டது. கர்த்தர் பெரிய விடுதலைகளை கொடுத்தார். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் குடும்பமும் கர்த்தரை துதிக்கிற ஆராதிக்கிற குடும்பமாய் ஒவ்வொரு வாரமும் கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை தருவாராக. கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இந்த மார்ச் மாதத்துல கர்த்தர் அதிகமா உங்க வீடுகள்ல துதிக்க ஆரம்பிங்க, தேவனை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஜெபிங்கம்மா, ஜெபிங்க. ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா மை துதிக்கிறோம் தகப்பனே, மை துதிக்கிற ராஜா, நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே மை வாழ்த்துகிற ராஜா. இந்த நாள்ல கூட கர்த்தாவை உம்மை நோக்கி பார்க்கும்படியா இந்த இடத்துல நீர் எங்களை அழைத்து வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நேரா எல்லாரும் இரு கரங்களை ஆண்டவருக்கு நேரா உயர்த்துவோமா. ஆண்டவரே, கடந்த மாதம் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. உங்களுடைய சத்தம் கேட்கப்படட்டும், எல்லாரும் சத்தமா செபிங்க. கடந்த மாதம் முழுவதும் கண்மணி போல எத்தனை பிரயாணங்கள் ஆண்டவரே ஏசப்பா, எல்லா இடத்திலும் ஆண்டவரே எங்களோட நீங்க கூட இருந்தீங்கப்பா. ஒரு ஆபத்தும் இல்லாதபடி ஆண்டவரே, எவ்வளவு பெரிதாய் கத்தாவே அப்பா கடல் போன்ற துன்பங்கள் வந்த போதிலும் ஆண்டவரே ஆண்டவரே எல்லாவற்றையும் லெகுவாய் ஆண்டவரே அப்பா நீர் மாற்றி கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி கர்த்தர் எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார். இவ்வளவுதானா? எல்லாரும் வாய்களை திறந்து இன்றைக்கு ஜீவனோட இருப்பது ஆண்டவருடைய கிருபை மாத்திரம்தான். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்து கடந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் நம்மளை காத்து கொண்டாரே, அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியா கையின் பிரயாசங்களை தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்தாரே. எல்லா வியாதி விக்கனங்களுக்கு தேவன் நமக்கு நல்ல சுகத்தை கொடுத்தாரே. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. வாய்களை திறந்து ஆண்டவரை வேலை செய்வதற்கு எனக்கு பலத்தை கொடுத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. எல்லாவற்றிலும் ஆண்டவரே ஏசப்பா எங்களுடைய பிசினஸை ஆசீர்வாதத்தை கொடுத்தீரே ஆண்டவரே. எங்கள் வேலை ஸ்தலத்தில் உயர்வுகளை கொடுத்தீரே ஆண்டவரே. எல்லா பாதுகாப்பை கொடுத்தீரே ஆண்டவரே. எல்லா சகோதரிகள் வாய்களை திறந்து ஜெபிங்க ஆண்டவரே. எல்லா வேலையிலும் அப்பா எங்களோட நீங்க கூட இருந்ததுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. எங்களை மாத்திரமல்ல எங்கள் குடும்பத்தை இரத்த கோட்டைக்குள்ள மூடி ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை நீர் பாதுகாத்து கொண்டிருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. எத்தனை பிள்ளைகள் சைக்கிள்ல போறாங்க, பைக்ல போறாங்க ஆண்டவரே ஏசப்பா. எல்லாவற்றிலும் உடைய தேவ தூதர்களை கொண்டு எங்க பிள்ளைகளை இம்மட்டும் நீர் பாதுகாத்து வருகிறீரப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பிப்ரவரி மாதத்துல ஒரு குறையும் இல்லாதபடிக்கு அப்பா எல்லா குறைகளையும் நிறைவாய் மாற்றி கொடுத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. அந்த தேவாதி தேவனுக்கு எல்லார கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. ஆண்டவருக்கு எல்லார கரங்களை தட்டி ஆண்டவரை கடந்த மாதம் முழுவதும் காத்த தேவனே உமக்கு நன்றி என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. ஆண்டவரே பிப்ரவரி மாதம் எத்தனை நன்மைகள் அப்பா, எவ்வளோ பெரிய ஆபத்துக்கள் ஆண்டவரே எங்களுக்கு நேரிட போதிலும் ஆண்டவரே அதை தடுத்து நிறுத்தி ஆண்டவரே அப்பா உம்முடைய கிருபை எங்களை அதிகமாய் தாங்கினதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உம்முடைய கரத்துல கொடுக்கிற எல்லாரும் சொல்லுவோமா. ஆண்டவரே எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே எங்களை ஆளுகை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். வாய்களை திறந்து சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவரே எங்களை நீர் ஆளுகை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளை ஆளுகை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பத்தை நீர் ஆளுகை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் சபை விசுவாச பிள்ளைகளை நீர் ஆளுகை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த மார்ச் மாதத்தை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இந்த மார்ச் மாதம் உம்முடைய கரத்துல நாங்கள் கொடுக்கிறோம் அப்பா. எங்களிடத்தில் ஆண்டவரே ஒன்றுமில்லை ஆண்டவரே, நாங்கள் குப்பையும் தூசியுமா இருக்கிறோம் அப்பா. எங்களுடைய சுய பலத்தால நாங்கள் எதையும் செய்யக்கூடாதப்பா. உம்முடைய கிருபையினால வாய்களை திறந்து சொல்லுங்க. உம்முடைய கிருபையினால ஆண்டவரே நீங்க காட்டுகிற தயவுனால இந்த மார்ச் மாதம் முழுவதையும் நாங்கள் கடக்க வேண்டும் அப்பா. ஆண்டவரே என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னீரே ராஜா. ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய கிருபையை அதிகமா எங்களிடத்துல நீ விளங்க பண்ணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த மாதத்துல நடக்கிற
போகிற அனைத்து கூட்டங்களையும் அனைத்து ஜெபங்களையும் நீர் ஆசீர்வதித்து கொடுப்பீராகப்பா. ஆண்டவரே, எல்லாவற்றிலும் பங்கு பெறுகிற பாக்கியத்தை எல்லாரும் கேட்போமா? ஆண்டவரே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று சொன்னீரே ராஜா. ஆண்டவரே, ஜெபத்துல பங்கு பெறுகிற பாக்கியத்தை எங்களுக்கு நீர் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் குடும்பத்தை, நோவாவின் குடும்பத்தை போல பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, 10th 12th எழுத போற எக்ஸாம் எழுத போற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷித்த ஞானத்தை நீர் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் வேண்டிய சுகம், பலன், ஆரோக்கியத்தை கொடுப்பீராகப்பா. ஆண்டவரே, கடன் இல்லாதபடிக்கு வாழ்வதற்கு ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் செய்கிற கத்தாவே ராஜா, ஆண்டவரே பிசினஸை ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. வாகனம் ஓட்டுகிற பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, வேலைக்கு போகிறவர்களுக்கு நல்ல ப்ரமோஷன், இன்கிரிமெண்ட் என்று கிடைக்கத்தக்க தேவன் நீர் கிருபை பாராட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாவற்றிலும் உம்முடைய கரம் இந்த மார்ச் மாதத்தில் எங்களை தாங்கட்டும் அப்பா. நீர் ஆவியானவர் அப்பா, ஒவ்வொரு குடும்பத்துல எழுந்தருளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவீனங்கள் தாக்காதபடிக்கு, எல்லாரும் சொல்லுவோமா? பலவீனங்கள் தாக்காதபடிக்கப்பா இயேசுவின் ரத்தம் ஒவ்வொரு மேல தெளிக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீர் ஆளுகை செய்வீராகப்பா. கற்ப ஸ்திரீகளுக்காக ஜெபிக்கிறோம். ஏற்ற வேளையில நல்ல பிரசவத்தை கொடுப்பீராகப்பா. ஆண்டவரே, துதிக்கிறோம் 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 அப்பா. இந்த முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா பேர் பேராய் நீர் ஆசீர்வதிப்பீராக. இரண்டாம் ஆராதனையும் உடைய கரத்துல கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல அருமை பிதாவே, ஆமேன் ஆமேன். 25ஆம் சங்கீதத்தை மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிப்போம். கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். என் தேவனே, உம்மை நம்பி இருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒன்றையும். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும். உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன். உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருண்யங்களையும் நினைத்தருளும். அவை அநாதி காலமுள்ளவர்களாய் இருக்கின்றன. என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். கர்த்தாவே, உம்முடைய தயவு நிமித்தம் என்னை உமது கிருபையின்படி நினைத்தருளும். கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார். ஆகியால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். கர்த்தருடைய உடன்படிக்கையும் அவருடைய சாட்சிகளையும் கைக்கொள்கிறவர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமானவை. கர்த்தாவே, என் அக்கிரமம் பெரிது. உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அதை மன்னித்தருளும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிக்கிறார். அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும். அவன் சந்ததி பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவரிடத்தில் இருக்கிறது. அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். என் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது. அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார். என் மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும். நான் தனித்தவனும் சிறுமைப்பட்டவனுமாய் இருக்கிறேன். என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகி இருக்கிறது. என் இடுக்கண்களுக்கு என்னை நீங்களாக்கி விடும். என் சிறுமையும் என் சத்துருக்களை பாரும். அவர்கள் பெருகி இருந்து உக்கிர பகையாய் என்னை பகைக்கிறார்கள். ஆத்துமாவை காப்பாற்றி என்னை விடுவியும். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். உம்மிடம் அடை உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவது. நான் உமக்கு காத்திருக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். தேவனே, இஸ்ரவேலை அவருடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்டுவிடும். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட கர்த்தருடைய வேதத்தை நாம தியானிக்க போகிறோம். தயவு செய்து எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். யாரும் தூங்கிடாதீங்க. இந்த வார்த்தைகளை அதிகமாக கேளுங்க. வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. இந்த இடத்துக்கு வந்தோம், அட்டெண்டன்ஸ் கொடுத்தோம், போனோன்னு இருக்காதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையை வேதத்தின்படி நம்ம அமைத்து கொள்ள தேவன் கிருபை தருவாராக. அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை ஆராதனையில் எங்களை கூட்டி சேர்த்ததுக்காக நன்றியப்பா. இந்த மார்ச் மாதம் முழுவதும் கர்த்தரங்களை நடத்த போகிறதுக்காக நன்றி. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 6வது வசனத்தின்படி
வார்த்தையின்படி கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்ற வார்த்தையின்படி நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம். அப்பா, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட இந்த வாக்குத்தத்த வசனத்தை சற்று உங்களுக்கு ஞாபகப்படுத்தி விட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போகிறோம். வாசிங்க, எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். ஹல்லேலூயா. நாசியிலே சுவாசம் உள்ள மனிதன், இன்றைக்கு இருக்கிற மனிதன் நாளைக்கு இருப்பானா என்கிற ஒரு நிலையற்ற மனிதன் ஆண்டவருக்கு முன்பதாக நிற்க முடியுமா? முடியாது. அவர் நமக்கு உதவி செய்தால் யாராலும் அந்த உதவியை தடுக்க முடியாது. The Lord is my helper and I will not fear. நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்லி இந்த மாதத்தில், ஆண்டவரே நீங்க தான் எனக்கு சகாயரப்பா, ஒவ்வொரு காரியத்திலும் நீங்க எனக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறீர் என்று சொல்லி நாம் ஜெபித்து 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 ஆண்டவரிடத்தில் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை தருவார். நாம ஜெபிக்கும் போது கர்த்தர் ஏற்ற உதவிகளை கர்த்தர் செய்வார், ஏற்ற ஆட்களை கர்த்தர் எழுப்புவார். சரியான வேளையிலே சரியான காரியங்கள் நம்மை தேடி வர கர்த்தர் உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார். படிக்கிற பிள்ளைகள், 10th 12th எழுதுகிற பிள்ளைங்க, நல்ல ஜெபம் பண்ணிட்டு கர்த்தருடைய ஆலோசனையை பெற்றுக்கொண்டு ஞானத்தை பெற்றுக்கொண்டு நல்ல படிங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஏற்ற காலங்களிலே யோசேப்பை போல, தானியேலை போல கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் உங்களை உயர்த்தும் வரை அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. இன்றைக்கு தலைப்பு என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தை தான், கர்த்தருடைய வசனம், வசனத்தின் மேன்மை. எல்லாம் சொல்லுங்க, வசனத்தின் மேன்மை, the word of God. இது தேவனுடைய வார்த்தை, இது நம்ம கையில் வச்சிருக்கோம் பாருங்க. இந்த நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு கனம் பண்ணுகிறோமோ, ஒரு வீட்டில் அப்பாவுடைய வார்த்தையை மனைவியும் பிள்ளைங்களும் கீழ்ப்படிஞ்சாங்கன்னா அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு குடும்பத்தில் ஒரு தலைவன் சொல்லுவதை கேட்கும்போது அந்த குடும்பத்தில் ஒரு ஒழுங்கு இருக்கும். அதே போல தேவனுடைய வார்த்தையை இந்த உலகம், இந்த சமுதாயம், நீங்களும் நானும் கேட்டு வாழும்போது நம்முடைய வாழ்க்கை சீராய் இருக்கும், நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. ஸோ அந்த நாட்களில் நம்ம வேதத்தை அசட்டை பண்ணியிருந்தால் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேளுங்க, ஆண்டவரிடத்தில் மனம் திரும்புங்க. நீங்களும் நானும் இன்னும் அதிகமாக தேவனுடைய வார்த்தைகளை படிக்க, தியானிக்க, வாசிக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. இந்த வேதத்திலே வரலாறு இருக்கிறது. வரலாறு என்றால் தேவன் எப்படிப்பட்டவர், அவர் எப்படியெல்லாம் ஜனங்களை நடத்தினார், என்னென்ன அதிசயங்களை அற்புதங்களை செய்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படியாக வரலாறு இருக்கிறது. இந்த வேதத்தில் அநேக வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது, ஆண்டவருடைய உபதேசங்கள் இருக்கிறது, ஆண்டவருடைய தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. நடந்தவைகள், நடக்க போகிறவைகள் எல்லாவற்றையும் தேவன் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. இந்த வேதத்தை போன வாரம் படிச்சிங்களா? உண்மையா படிச்சிங்களா? பைபிள் வாசித்தீங்களா? வசனத்தை வாசித்து தியானம் பண்ணீங்களா? பாருங்க, சில காரியங்கள் நமக்கு புரியாமல் இருக்கலாம், புரிந்து இருக்கலாம். புரியுதோ புரியலையோ, நம்ம வாசிக்க 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 தேவனுடைய, அவருடைய இருதயத்தின் காரியங்களை நமக்கு வெளிப்படுத்த தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கடந்த வாரத்தில் நான் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலிருந்து 26ஆம் அதிகாரம் வரைக்கும் 14 அதிகாரங்களை வாசிக்க தேவன் அதை வாசித்து வாசித்து அதில் இருக்கிற ஆபிரகாம் எப்படியெல்லாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாருன்னு சொல்லி தியானிக்க தேவன் எனக்கு கிருபை கொடுத்தார். யோவான் 1 யோவான் 1லிருந்து 5ஆம் அதிகாரம் வரைக்கும் வாசித்து ஆண்டவர் தேவன், ஆண்டவராக இயேசு எதற்காக உலகத்துக்கு வந்தார் என்பதை அறிந்து கொள்ள தேவன் எனக்கு கிருபை கொடுத்தார். பிரசங்கம் பண்ணுறது நான் சும்மா பேசிட்டு போகிறதல்ல, என் வாழ்க்கைக்கு, என் குடும்பத்துக்கு, ஆசீர்வாதத்துக்கு என்ன என்பதை ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ளும். எங்கள் அப்பா எப்போவுமே சொல்லுவாங்க, பிரசங்கம் பண்ணுறதுக்காக பைபிள் படிக்காதப்பா, உனக்காக பைபிள் படி, உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும்னு வேதத்தை படி. மற்றவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்கு பைபிள் படிக்காத, அதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நீ வேதத்தை படித்தால் அது உன் வாழ்க்கையை கட்டி எழுப்பும் என்று சொல்லி. ஸோ இந்த நாளில் கர்த்தருடைய வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்களுடைய எல்லா காரியமும் இந்த உலகத்தோடு முடிந்து போய்விடும்.
ஒரு 50 வருஷம் 60 வருஷம் அதோட எல்லா கதையும் முடிஞ்சிடும். ஆனால் நித்தியமாய் நம்மை வழி நடத்தக்கூடிய சத்திய வேதத்தை ஒருவரும் அற்பமாய் நினைக்காதபடிக்கு எச்சரிப்பாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எழுத படிக்க தெரிஞ்சவங்க கட்டாயமாக படிங்க. எழுத படிக்க தெரியாதவங்க ஆடியோ பைபிள் போட்டு படிங்க. எப்படியாவது கர்த்தருடைய வார்த்தையை இன்னும் தியானிக்க, அவருடைய சிந்தை என்ன, அவருடைய இருதயம் என்ன, அப்பாவுடைய ஏக்கம் என்ன என்பதை புரிந்து கொள்ள தேவன் நமக்கு கிருபை தருவாராக. பாருங்க, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஒரு ஆவிக்குரிய யுத்தத்திலே இருக்கிறோம் என்பதை மறந்து போகாதீர்கள். இருளின் ராஜ்யத்திற்கும் வெளிச்சத்தின் ராஜ்யத்திற்கும் எப்பொழுதும் ஒரு யுத்தம் இருக்கிறது. நீங்களும் நானும் எந்த ஒரு மனிதனாய் இருந்தாலும், இந்த உலகத்திலே பிறந்த மனிதனுக்கு ஒரு பக்கம் ஆண்டவர் இருக்கிறார், இன்னொரு பக்கம் சாத்தான் இருக்கிறான், இன்னொரு பக்கம் மனுஷன் இருக்கிறான். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு யுத்தம் இருக்கிறது. விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அந்த யுத்தத்திலே நாம் இருக்கிறோம். பிசாசு, தள்ளப்பட்ட லூசிஃபர் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களை எப்படியாவது இழுத்து பாதாளத்துக்கு கொண்டு போக வேண்டும். அவனுடைய ஒரே நோக்கம் எல்லாம் நம்மளை எப்படியாவது இழுத்து பாதாளத்துக்கு கொண்டு போகணும், நரகத்துக்கு கொண்டு போகணும். ஆண்டவரோடு நெருங்க விடக்கூடாது, படைத்த தேவனோடு இணையக்கூடாது என்பதுதான் அவனுடைய திட்டம். அவன்தான் சாத்தானுடைய தந்திரம். நம்முடைய நேரத்தை திருடுவான், நம்முடைய எண்ணங்களை திருடுவான், நம்மை பிஸி ஆக்கி விடுவான். எப்படியாவது தேவனோடு நம்மளுக்கு அந்த தொடர்பு இருக்காதபடிக்கு எப்படி துண்டிக்க முடியுமோ எல்லாவற்றையும் செய்வான். நண்பர்கள் மூலமா செய்வான், பணத்தை கொடுத்து செய்வான், நமக்கு மொபைல் போனை கொடுத்து செய்வான், நம்மளுக்கு ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன், கர்த்தரோடு நெருங்க விடாதபடிக்கு. அதுதான் பிசாசுடைய தந்திரம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு. ஹல்லேலூயா. திராணினா என்னது? கெப்பாசிட்டி இருக்கணும். சாத்தானை எதிர்க்கிறதுக்கு ஒரு தகுதி வேண்டும், அதை எதிர்ப்பதற்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கணும். அது நம்மளுடைய சுய பலத்தினால முடியாது. தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் இங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, என்னையும் பார்த்து சொல்றாரு, உங்களையும் பார்த்து சொல்றாரு. நீங்க இந்த என்ன பண்ணுங்க, சர்வ ஆயுதத்தை என்ன பண்ணுங்க, அணிந்து கொள்ளுங்கள். சர்வ ஆயுதம் சொல்லுங்க. சர்வனா சகல விதமான ஆயுதங்களையும் அணிந்து கொண்டால்தான் சாத்தானுடைய தந்திரங்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், எதிர்த்து நிற்க முடியும். இல்லை என்றால் சாத்தான் நம்மளை அப்படியே, இந்த ஆயுதங்கள் தான் ஆவிக்குரிய ஆயுதங்கள், இதுதான் நம்முடைய போர் ஆயுதங்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது இதுல ஒரே ஒரு ஆயுதம் தான், வசனம் என்னும் ஆவியின் பட்டயம். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. வசனம் என்னும் ஆவியின் பட்டயம். சத்தமா சொல்லுங்க. வசனம் என்னும் ஆவியின் பட்டயம். வசனம் இல்லாதவங்க வெற்றி உள்ள வாழ்க்கை வாழவே முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கணும், வெற்றி உள்ள வாழ்க்கை வாழவே முடியாது. அவர்கள் உலகத்தில் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் உண்மையான ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. ஸோ இந்த நாட்களில் பாருங்கள், வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 6 பாருங்கள். இன்றைக்கி நிறைய இந்த ஆவியின் பட்டயத்தை, இந்த வருகிற சண்டே ஸ்கூலுக்கே இந்த ஆவியின் பட்டயங்கள் மொத்தம் 6 பட்டயம், 6 ஆயுதங்கள் இருக்குது. இந்த வருஷம் சண்டே ஸ்கூலுக்கே இந்த 6 ஆயுதங்களை குறித்து தான் பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும் என்று எனக்குள்ள ஆவியானவர் விரும்புகிறார், அதை உணர்த்துகிறார். அதான் சிஸ்டரும் கேட்டாங்க, இந்த வருஷம் விபிஎஸ்க்கு நம்மளே தலைப்பு போட்டு பண்ணலான்னு சொல்லி. சர்வாயுத வர்க்கம், த ஆர்மர் ஆஃப் காட், இதை குறித்து படிக்கலாம் என்று கர்த்தருக்கு சித்தமானால் அதை செய்வோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது வசனமாகிய ஆவியின் பட்டயம். ஹல்லேலூயா. என்னது? வசனமாகிய ஆவியின் பட்டயம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்களும் நானும் ஒரு ஆவிக்குரிய யுத்தத்திலே இருக்கிறோம். பிசாசு நம்மை பாவத்திலே தள்ளும்படியாக, தேவனை விட்டு பிரிக்கும்படியாக, தேவனோடு நாம் உறவாடாதபடிக்கு அவனுடைய தந்திரங்களினாலே நம்மை அழிக்க நினைக்கிறான்.
நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சமாதானத்தை திருட நினைக்கிறான். ஏனென்றால் அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், வேறொன்றுக்கும் வருவதில்லை. நானும் அவளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று யோவான் 10:10 நமக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க 6வது வசனத்தை வாசிங்கள். இரட்சணியம் என்னும் தலை சீராவையும் அதை நம்ம இப்ப பார்க்க போறது இல்ல. வாசிங்க. தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லாம் சொல்லுங்க. தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள்னு அடுத்தவங்களுக்கு சொல்றது ரொம்ப ஈஸி. ஆனா நம்ம சொல்லணும், தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுவேன். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு வல்லமை உள்ள ஜெபம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி நானும், ஆண்டவரே ஒரு வல்லமை உள்ள ஜெபம்னா என்னப்பா? கத்தி ஜெபிக்கிறதா, மைக்கில் கத்தி ஜெபிக்கிறதா, தொண்டை கிளிய கத்துறதா, எது வல்லமை உள்ள ஜெபம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல, ஏசப்பா நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ ஆண்டவர் எனக்கு இந்த வசனத்தை தான் உணர்த்தினார். பாருங்க, நம்முடைய ஜெபம் விசுவாசத்தோடு வேத வசனத்தை வைத்து நம்ம ஜெபிக்கிற ஜெபம் தான் வல்லமை உள்ள ஜெபம். ஹல்லேலூயா. சொல்லுங்க. விசுவாசத்தோடு, தேவன் செய்வார் என்கிற நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு வசனத்தை சொல்லி 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 நாம் ஜெபிக்கும் போதுதான் அந்த வசனம் ஆவியின் பட்டயமாக சாத்தானுடைய கிரியைகளை அழித்து தேவ திட்டத்தை நிறைவேற்ற போதுமானதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய வாயில 5% தான் நம்முடைய சொந்த காரியங்களை பேசி 95% வசனத்தை பேச ஒவ்வொரு விசுவாசிகளும் மாற வேண்டும். ஹல்லேலூயா. சொல்லுங்க. 5% என் சொந்த காரியங்களை பேசிட்டு 95% வசனத்தை பேசுகிறவர்களாய் நாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்கும் போது கூட ஆண்டவரே இதை செய்யும், அதை செய்யும், அதை செய்யும், இதை செய்யும். பாருங்க, ஒரு பையன் அப்பா கிட்ட, அப்பா இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்கன்னு அப்பாவை அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தா அப்பாவுக்கு கோவம் வருமா வராது? ஏன்பா எனக்கு நீ அட்வைஸ் பண்ற, நான் சொல்றத நீ கேளு. என் பையன் என்கிட்ட வந்து, அப்பா இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க, இப்படி பண்ணுங்க, அப்படி, உன்னை விட எனக்கு நல்லா தெரியும்பா, நீ எனக்கே அட்வைஸ் கொடுக்க வந்துட்டியா? சொல்ல மாட்டோமா? சொல்லுவோமா? சொல்லுமா? ஆனால் பாருங்க, இந்த நாட்களில் ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க, எனக்கு அதை செய்யுங்க, இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க. ஆண்டவரே உங்களுடைய வசனத்தின்படி எனக்கு வாழ கிருபை செய்யுங்கப்பா, உங்களுடைய வசனத்தின்படி வாழ எனக்கு கிருபை செய்யுங்க. நீங்க செய்வேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா, இந்த வசனத்தின்படி என் வாழ்க்கையில இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி வசனத்தை பயன்படுத்தின ஆண்டவர் செய்யாம இருக்க முடியாது. ஏன்னால் அது தேவனுடைய வார்த்தை, அவர் சொன்ன வார்த்தை அவர் செய்துதான் என்ன பண்ணோம் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. வாசிங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி எல்லாம் சொல்லுங்க. ஆவியினாலே ஜெபம் பண்ணி. பாருங்க, இந்த சர்வாயுத வர்க்கம் எதற்காக அணிந்து கொள்ளுகிறோம் என்று 17வது வசனத்தோடு முடிகிறது. முடிந்த பின்பு சொல்லப்பட்டிருக்கு, சகலவிதமான வேண்டுதலும் விண்ணப்பத்தோடு ஆவியினாலே ஜெபம் பண்ணி. சொல்லுங்க. ஆவியினாலே ஜெபம் பண்ணி. இந்த ஆவியினாலே ஜெபம் பண்ணும்போது, இந்த சர்வாயுத வர்க்கத்தை அணிந்தவர்களாக நாம் ஜெபம் பண்ணும்போது சாத்தானோடு நாம் யுத்தம் பண்ணுகிறோம். அந்த யுத்தத்திலே சாத்தான் நம்மோடு போராடும் போது இந்த சர்வாயுத வர்க்கத்தை கொண்டுதான் நாம் சாத்தானை என்ன பண்ண முடியும்? ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பதாக 2 நாட்கள் ஜெப பலிபீடம் என்று சொல்லி ஒரு கருத்தரங்குக்கு நான் போயிருந்தேன். ஸ்கிரிப்சர் யூனியன் மகாபலிபுரம்ல 2 நாள் அங்கே ஊழியர்கள் கூடி அங்கே பல ஆலோசனைகள் ஜெபத்தை குறித்து சொன்னார்கள். அப்பொழுது 3 விதமான ஜெபங்கள் இருக்கிறது என்று சொன்னாங்க. 3 விதமான ஜெபங்கள். ஹல்லேலூயா. எத்தனை ஜெபம்? ஒரு ஜெபம். காலையில் எழுந்திருச்சு வேக வேகமாக ஒரு பக்கம் இட்லி சமைச்சிட்டு, இந்த பக்கம் ஷூ பிள்ளைங்களுக்கு ரெடி பண்ணி அயன் பண்ணிட்டு, சோத்திரம் ஆண்டவரே இந்த நாளை எனக்கு ஆசீர்வதிங்க அப்பா, கர்த்தரை பார்த்து கொள்ளுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெபம்
அப்படியே தூபம் மாதிரி ஏறுமா. ஏறி ஒரு 100 மீட்டர் கூட போகாதான், அது அப்படியே புஷ்ஷுன்னு வந்துடுமா. பாருங்க, இதை ஒரு பெரிய ஒரு மந்திரவாதி ரட்சிக்கப்பட்டவன் ஒரு சாட்சியாக சொல்லியிருக்கிறான். அந்த சாட்சி உண்மையான்னு சொல்லி அந்த ஆப்பிரிக்காவில் அந்த பாஸ்டர் 10 நாள் உபவாசம் பண்ணிட்டு அது உண்மைதான் அவர் ஆவியானவரை உணர்த்தின பிறகு தான் அவர் அதை வீடியோவாக போட்டு உலகம் முழுசும் அதை சொல்லியிருக்கிறார். ரெண்டாவது உள்ள ஜெபம், நல்ல ஜெபிக்கிற பிள்ளைகள், நல்ல அதிகாலையில் ஜெபிக்கிறவங்க, கர்த்தரை நல்லா துதிக்கிறவங்க, ஆராதிக்கிறவங்க, அவங்க ஜெபம் அப்படியே போச்சுதான். போன உடனே அது வானத்துக்கு மேலே ஏறி 2ஆம் வானத்தில் ஏறி அப்படியே பரலோகத்துக்கு போகும்போது அந்த 2ஆம் வானத்தில் இருக்கிற வான மண்டலத்தின் பொல்லாத சேனைகள்லாம் அப்படியே அந்த ஜெபத்தை அடக்கி போட்டுருச்சான். அப்படியே அமுக்கி அப்படியே அதை மேலே போக விடாதபடி தடுத்துருச்சான். ஏன் ஆண்டவரே இப்படி பண்ணிருச்சு அப்படின்னு கேட்டால், அவங்க நல்லா ஜெபிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, ஆனால் அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லை. கோவக்காரங்களா இருக்கிறாங்க, சண்டை போடுறவங்களா இருக்கிறாங்க, பிடிவாதம் பிடிக்கிறவங்களா இருக்கிறாங்க, பொறாமை உள்ளவங்களா இருக்கிறாங்க, எரிச்சல் உள்ளவங்களா இருக்கிறாங்க. நல்லா ஜெபிக்கிறாங்க, ஆனால் அவங்க வாழ்க்கையில் எந்த வசனத்தின்படி வாழவில்லை. அதனால அவங்க ஜெபம் என்ன பண்ணல, அந்த 2வது வானத்தை தாண்ட முடியல. ஏன்னா சாத்தான் அந்த வானத்தின் பொல்லாத சேனைகள், அந்த வான மண்டலத்தில் இருக்கிற அவைகள் அந்த ஜெபங்களை அப்படியே தடுத்து விட்டதா. 3ஆவதாக ஒரு ஜெபம், நல்ல ஜெபிக்கிறவங்க, நல்ல ஆண்டவரை தேடுறவங்க, வசனத்தின்படி வாழ்ந்துட்டு ஜெபிக்கிறவங்களுடைய ஜெபம், சர்வாயுத வர்க்கத்தை அணிந்தவர்களாக ஜெபிக்கிற ஜெபம், அவர்கள் ஆவியிலே ஜெபிக்கிற ஜெபங்களை அப்படியே போகும்போது சாத்தான் எவ்வளவோ தடுக்க பார்க்குறானா. ஆனால் தேவ தூதர்கள் பட்டயத்தினாலே அப்படியே என்ன பண்ணுறாங்களா, அந்த சத்துருவின் கிரியைகளை அழித்து போட்டு அந்த ஜெபத்தை தடை செய்கிறவர்களை முறியடித்து அந்த ஜெபங்கள் மேலே போவதை அவர்களால் பார்க்க முடிந்ததாம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. முதல் ஜெபம் கடமைக்காக பண்ணுகிற ஜெபம். ஏதோ எக்ஸாம் போகணுமா, முட்டி போட்டு ஆண்டவரே சோத்திர ஆண்டவரே, என்ன எக்ஸாம் நல்லா எழுதுனப்பா, நான் படித்த கொஸ்டின்லாம் வரணும் ஆண்டவரே, ஆமேன் ஆண்டவரே. இன்னொரு ஜெபம், ஆண்டவரே நான் போகிறேன் ஆண்டவரே, என்னை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, சோத்திர ஆண்டவரே. கர்த்தருடைய கிருபை தான் நம்மளை பாதுகாக்குதே ஒழிய நம்முடைய ஜெபம் நம்மளை பாதுகாக்கலை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை இருக்கிறனால, சபையில் ஜெபிக்கிறனால, பெற்றோர் ஜெபிக்கிறனால, ஊழியக்காரங்க ஜெபிக்கிறனால கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கிறது. 2ஆவதாக உள்ள ஜெபம், நல்ல ஜெபிக்கிறாங்க, நல்ல ஆண்டவரை தேடுறாங்க, 40 நாள் ஜெபத்துக்கு வராங்க, ஆனால் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை. கோபம், வைராக்கியம், கசப்பு, மற்றவங்கள மேலே எரிச்சல், இதெல்லாம் பிசாசு பார்த்துட்டு, டேய் உன் ஜெபத்தெல்லாம் நான் என்ன பண்ண மாட்டேன், மேலே போக விட மாட்டேன். அது அப்படியே அந்த வான மண்டலத்தில் பாருங்க. அந்த எபேசியரில் 12வது 10வது வசனம் தானே, 10 முந்தின வசனம் 10வது வசனத்தை வாசிங்க. எபேசியர் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் இல்லை. அது எத்தனாவது வசனம்? 6:12 வாசிங்க. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா. என்ன பிரதர், 30 வருஷமா ஜெபிக்கிறேன், 20 வருஷமா ஜெபிக்கிறேன், 15 வருஷமா ஜெபிக்கிறேன், ஏன் என் ஜெபம் கேட்கப்படவில்லை? உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். வேத வசனத்திற்கு புறம்பாக வாழுகிறீர்களா என்பதை சிந்தித்து பாருங்கள். அதை சிந்தித்து பார்த்து எந்தெந்த காரியங்களிலே மாற்ற வேண்டுமோ அப்படி மாற்றிக்கொண்டு ஜெபியுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே பதில் கொடுப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. பேசுகிற எனக்கும் தான் சொல்கிறேன், கேட்கிற உங்களுக்கும் தான் சொல்கிறேன். நான் பேசும்போது எப்போவுமே இந்த வேதம் இருபுறம் கருக்குள்ள பட்டயம். நீங்கள் என்ன பார்க்காதீங்க, கர்த்தருடைய வார்த்தையை பாருங்க. ஏன்னா எனக்காகவும் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நிறைய பேர் என்னென்னா ஊழியக்காரரை பார்த்துட்டு மனுஷனுக்கிட வார்த்தையை நினச்சிக்கிறாங்க. இதெல்லாம் தேவனுடைய வார்த்தை, இதெல்லாம் தேவனுடைய விலையேற பெற்ற வார்த்தைகள், அவருடைய ஆலோசனைகள் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. பேசுகிற நான் பேசவில்லை இந்த வார்த்தைகளை, இது தேவனுடைய வார்த்தைகள்.
நான் எப்பவுமே இங்கே வரும்போது ஜெபம் பண்ண, ஆண்டவரே என் சொந்த வார்த்தைகளை குறைச்சிட்டு தேவ வசனத்தை மாத்திரம் போதிக்க கிருபை தாங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாட்களில் கர்த்தர் வான மண்டலத்தின் பொல்லாத சேனைகளெல்லாம் மேற்கொள்ளுகிற சர்வாயுத வர்க்கத்தை அணிந்தவர்களாக நாம் ஜெபிக்க தேவன் நமக்கு இந்த நாட்களிலே கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. போன மாதம் அதிகாலை ஜெபத்துக்கு வந்தவங்களுக்கு 5 நாட்கள் நம்ம போர், நம்ம ஆவிக்குரிய யுத்தம் என்றால் என்ன என்று சொல்லி 5 நாட்கள் நம்ம அநேக வசனங்களை பார்த்தோம். கர்த்தர் இந்த நாட்களில் நீங்கள் அதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் அநேக ஆண்டுகளாக ஜெபித்து விடுதலை இல்லையே என்று சொல்லக்கூடாது. கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். ஏனென்றால் வசனத்துக்கு மிஞ்சி, அவருடைய நாமத்துக்கு மிஞ்சி ஒரு வல்லமை இல்லை என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள தேவன் நமக்கு கிருபை தருவாராக. பாருங்க, யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். ஆதியிலே பாருங்க, இன்றைக்கு நம்ம எந்த தலைப்பு பார்க்கிறோம்? வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம். எல்லாம் சொல்லுங்க, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். தேவ வசனம் என்றால் வேர்ட் ஆஃப் காட். தேவ வசனம்னா என்னது? வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தை. பாருங்க, இந்த தமிழ்நாட்டில் ஸ்டாலின், மு.க. ஸ்டாலின் சீஃப் மினிஸ்டர்னா அவருடைய வார்த்தை சொன்னால் அது அப்படியே அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா சொன்னார்னா அவருக்கு அந்த அதிகாரம். நாளையிலேருந்து பணம் 500 ரூபாய் செல்லாதுன்னு அவர் சொன்னார்னா செல்லவில்லை. அந்த வார்த்தைக்கு அதிகாரம் இருக்கிறது. ஒரு ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர் சொல்லிட்டாரு, இன்னைக்கு 3:30 மணிக்கு ஸ்கூலு, நான் 2:30 மணிக்கே நான் விடுறேன்னு சொன்னால் அவருடைய வார்த்தைக்கு என்ன இருக்குது? அதிகாரம் இருக்கிறது. ஸோ அந்த அத்தாரிட்டேட்டிவ் வேர்ட், அதிகாரமுள்ள வார்த்தை தான் தேவனுடைய வசனம். வானத்தையும் பூமியும் படைத்த வல்லமை உள்ள தேவனுடைய அதிகாரமுள்ள வார்த்தை. இந்த வார்த்தைக்கு மிஞ்சி ஒரு வார்த்தை எழும்பினால் இந்த வார்த்தை தான் ஜெயிக்கும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. முதலாவது இந்த வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லாம் கையில் எடுங்க பார்ப்போம். அந்த வேத வசனத்தை நல்ல கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுவேன். எல்லாம் சொல்லுங்க, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுவேன். இது கையில இல்லாம செல்போனு கையிலேயே இருந்துச்சுன்னா என்ன பண்றது? பட்டயம் இல்லைன்னா சாத்தான் என்ன பண்ணுவான்? ஈஸியா நம்மளை லபக்குன்னு பிடிச்சிட்டு போயிடுவான். ஏன்னா அவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இது எழுதப்பட்ட வார்த்தை. எழுதப்பட்ட வார்த்தைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா லோகோஸ் என்று சொல்லுவார்கள். எழுதப்பட்ட வார்த்தைக்கு என்ன சொல்லுவாங்க? லோகோஸ். ஆனால் இதை என்றைக்கு திறந்து வாசிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது அது ரேமாவாக மாறி அது ஜீவனுள்ள வார்த்தையாக நம்மோடு பேச ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. இது பைபிள் இப்படியே மூடி வச்சு ஷெல்ஃப்ல வச்சா இது லோகோஸ். எந்த புக்கும் அதுதான். இந்த புக்கும் லோகோஸ் தான், இந்த புக்கும் லோகோஸ் தான். ஆனால் இதை திறந்து வாசித்தால் இது ரேமாவாக மாறாது. ஆனால் இந்த வேதம் திறந்து வாசிக்க ஆரம்பித்தால் இது ஜீவ வார்த்தையாய் மாறி நம்மோடு இந்த வார்த்தை பேச ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. ஏனென்றால் இது தேவனுடைய வார்த்தை. இது கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை. இதில் ஜீவன் இருக்கிறது என்பதையே நாம் மறந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. லோகோஸாக உங்கள் பைபிளை வச்சிடாதீங்க, ரேமாவாக இதை மாற்றிக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ரேமா என்றால் வெளிப்பாடு. ரேமானா என்னது? வெளிப்பாடு. கர்த்தர் நம்மோடு பேசுவார், இந்த வசனத்தின் மூலமாக பேசுவார். உன் வாழ்க்கை இப்படி இருக்கேப்பா, வசனம் இப்படி இருக்கு, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட ஆண்டவர் வசனத்தின் மூலமா பேசுவார். மனம் திரும்புங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு முதல் பிரசங்கமே அதான், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சிலர்லாம் சொல்லுவாங்க, நான்லாம் இப்படி தாங்க இருப்பேன், நான் மாறவே மாட்டேங்க. பரலோக ராஜ்யம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, இந்த நாள்ல யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்கள். ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஹல்லேலூயா. வார்த்தையும் மனிதனையும் பிரிக்க முடியாது, வார்த்தையும் தேவனையும் நம்மளால பிரிக்க முடியாது. நான் பேசுகிற வார்த்தையும் என்னையும் பிரிக்க முடியாது. நீங்க தானே பிரதர் சொன்னீங்க,
நீங்க தானே பிரதர் சொன்னீங்க. சொல்ல மாட்டாங்களா? நான் ஒன்று சொல்றேன்னு வைங்க, நாளைக்கு வந்து நான் மாற்றி பேசினேன்னா என்ன சொல்லுவீங்க? நீங்க தானே சொன்னீங்க. பிரதர் அது வார்த்தை வேற நான் வேறன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? நான் வேற வார்த்தை வேற. பிரதர் நேற்று நீங்க தானே 500 ரூபா தரேன்னு சொன்னீங்க, அதனால தானே நான் வந்திருக்கேன். பிரதர் அது வார்த்தை பிரதர், இது நான் வேற பிரதர், வார்த்தை வேற பிரதர்னு சொல்ல முடியுமா? வார்த்தையும் நானும் ஒன்றுதான், வார்த்தையும் தேவனும் ஒன்றுதான். ஹல்லேலூயா சொல்லுங்க. வார்த்தையும் தேவனும் ஒன்றுதான். நான் சொன்ன வார்த்தைக்கே மனுஷங்க நம்பி வருவாங்க. 500 ரூபாய் தரேன் பிரதர், அடுத்த நாள் வருவாங்க. பிரதர் வார்த்தையை விட்டுட்டேன் பிரதர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்லியாச்சு வார்த்தை. பாருங்க, ஆண்டவர் சொல்லியிருக்கார், நான் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல. தேவனுடைய வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது, விடுதலை இருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாருங்க, யோவான் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த தேவனாய் இருந்த வார்த்தை, அந்த ஆதியிலே இருந்த வார்த்தை, அந்த வார்த்தை தான் தேவன். அவர்தான் மாம்சமாகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாக இந்த பூமியிலே வெளிப்பட்டார். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. ஹல்லேலூயா. யோவான் சொல்லுகிறார். பாருங்க, அந்த நாட்கள்ல கிரேக்கர்களுக்கு தான் யோவான் எழுதினார். அவர்கள் ரொம்ப தத்துவம் ரொம்ப பேசுறவங்க. கிரீக் பிலாசபி, அதிகமான பிலாசபி பேசுவாங்க. அதனால தான் வார்த்தை தேவன், வார்த்தை அந்த வார்த்தை மாம்சமாகி அந்த வார்த்தை தான் தேவன் என்று சொல்லி அவர்களுடைய தத்துவத்துக்கு ஏற்றபடியே இவரும் தத்துவமா பேசுறார். பாருங்க வசனத்தை பாருங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அவருடைய மகிமை எப்படி கண்டோம்? அவர் செய்த அற்புதங்கள், அடையாளங்கள், அவர் சொன்ன உவமைகள், அவர் சொன்ன உபதேசங்கள், அவர் மரணத்திலிருந்து உயிர் தெழுந்ததையெல்லாம் நாம் மகிமையாக கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, இந்த நாளில் இந்த ஆண்டவராகிய இயேசுவே என்ன பயன்படுத்தினார்னா வசனத்தை தான் பயன்படுத்தினார். வாசிங்க, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்கள். அவர் பிரதியுத்தரமாக, பிசாசு வந்து சொல்றான், இந்த கல்லுகளெல்லாம் அப்பமா மாற்றி சாப்பிடுங்க. ஆண்டவராக இயேசு ஞானஸ்நானம் பெற்று 40 நாள் வனாந்தரத்திலே போய் ஒரு இடத்திலே தனித்திருந்து ஜெபம் பண்ணினார். அப்பொழுது அவர் பசியாயிருந்த வேளையில சாத்தான் வந்து சொல்றான், ஐயா ரொம்ப பசியா இருக்கீங்கல்ல, இந்த கல்லுகளெல்லாம் அப்பமா மாற்றி நீங்க சாப்பிடலாம்ல அப்படின்னு சொல்லுகிறான். அப்பொழுது வாசிங்க. அவர் பிரதியுத்தரமாக அவர் பதில் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவும் வசனத்தை தான் சொல்றார். பிசாசு கிட்ட பேசும்போது எதை பயன்படுத்துறாரு? வசனத்தை தான் பயன்படுத்துறாரு. வசனம். பாருங்க, இந்த நாளில் நீங்களும் நானும் ஜெபிக்கும் போது வசனத்தை தான் பயன்படுத்தணும். இப்படி எழுதி இருக்கிறே ஆண்டவரே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை என்று எழுதி இருக்கிறதே. எப்போ யோசுவா 1:5 சொல்லியிருக்கீங்களே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னீங்களேப்பா. இந்த சூழ்நிலை, கைவிடப்பட்டு போன இந்த சூழ்நிலை மாதிரி இருக்கிற சூழ்நிலையில இந்த யோசுவா 1:5 வசனத்தின்படி என் வாழ்க்கையை நடத்துங்கப்பா. பாருங்க, ஒவ்வொரு காரியத்திலும் வசனத்தை பயன்படுத்த தேவன் பாரு என்று எழுதி இருக்கிறதே. இது எங்க எழுதி இருந்தது? வாசிக்கலாமா? உபாகமம்
8ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல, அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வசனத்தை தான் ஆண்டவராகிய இயேசு சொல்றாரு. மோசே சொல்லியிருக்காரு பாருங்க, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, வெறும் வயிற்று சாப்பாடுனால, பஜ்ஜி போண்டா இட்லி வடை சாம்பார்னால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டபடி நான் உனக்கு சொல்லுகிறேன், இந்த கல்லுகளெல்லாம் அப்பமா மாத்துறதுக்கு எனக்கு தெரியும்பா, நீ உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சாத்தான் இடத்துல சொன்னார். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 40 வருஷம் ஆண்டவர் மன்னாவை கொடுத்தாரோ, அதே போல நமக்கு ஆவிக்குரிய மன்னாவாகிய இந்த தேவ வசனத்தை கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமா சொல்றேன். பாருங்க, இந்த வசனத்தை வாசிங்க. நாம் உணவை கடமைக்காக உண்ணுவதில்லை, தேவைக்காக உண்ணுகிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, இது உணவு. ஆண்டவர் சொல்லிட்டார், மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான். இன்னைக்கு காலையில் வீட்டுக்கு போய் நீங்க இட்லி சாப்பிட போறீங்க, கடமைக்காக சாப்பிடுவீங்களா, தேவைக்காக சாப்பிடுவீங்களா? சொல்லுங்க. கடமைக்காக சாப்பிட்றவங்களாம் இருக்கீங்களா? எப்படா கிடைக்கும், என் பசி எடுக்குதுப்பா, தேவைப்பா, அது உடம்புக்கு தேவை. அது மாதிரி தேவனுடைய வார்த்தை மனிதனுக்கு தேவை. நம்முடைய ஆவிக்குரிய உள்ளான மனிதனுக்கு வசனம் தேவை. அந்த வசனம் இல்லை என்றால் பரிசுத்தமாய் வாழ முடியாது. வசனம் இல்லை என்றால் நம்ம சாத்தானை ஜெயிக்க முடியாது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கடமைக்காக வேதத்தை வாசித்து என்ன பிரயோஜனம்? கடமைக்காக சில பிள்ளைங்க எல்லாம் பாருங்க, காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது சும்மா கடமைக்காக அப்பா அம்மா கட்டாயத்துக்காக சாப்பிடுவாங்க. ஒரு இட்லியா அரை இட்லியா சாப்பிடுவாங்க. பாருங்க, அந்த பிள்ளைங்களுக்கு சத்தும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. அல்சரு பல்சரு எல்லாம் வந்துடும், எல்லா நோயும் வந்துடும். பாருங்க வாசிங்க, அடுத்தது வாசிங்க. நமது சரீரத்தில் சத்துள்ள உணவு உண்ணும்போது சரீரம் பலனுள்ளதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நமது சரீரத்தில் சத்துள்ள உணவு உண்ணும்போது சரீரம் பலனுள்ளதாய் இருக்கிறது போல, இந்த சத்துள்ள உணவை நம்முடைய உள்ளான மனிதன் உண்டால்தான் அவன் ஆவிக்குரிய மனிதன் சத்துள்ளவனாய் இருக்க முடியும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பாருங்க, உணவுலேயே கார்போஹைட்ரேட்டுன்றாங்க, புரோட்டீன்ன்றாங்க, ஃபேட்டுன்றாங்க, ஃபைபருன்றாங்க, மினரல்ஸுன்றாங்க. எல்லாமே உடம்புக்கு தேவை. ஃப்ளூயிடு தேவை, தண்ணீர் குடிக்கணும், நார் சத்து தேவை, உப்பு சத்து தேவை, இனிப்பு சத்து, எல்லா விதமான சத்தும் தேவை. பாருங்க, சிலருக்கு இந்த வேதத்தில் வெறும் வாக்குத்தத்தம் தான். அதில் வேற நம்ம கேலண்டர் போட்டு கொடுத்துட்றோமா, ரொம்ப வசதியாக போச்சு. இப்படி கரெக்டாக பார்த்தா நீ வெட்கப்பட்டு போவதில்லை, நீ வெட்கப்பட்டு, இவர் என்ன வேணா பண்ணுவார், என்ன பண்ண மாட்டாரா ஆண்டவர், வெட்கப்பட்டு போகாதபடி செய்திருவாராம். அடுத்த வசனம் பார்த்தா, நான் உன்னை கைவிடுவதில்லை, ஆண்டவர் கைவிடவே மாட்டாராம், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். அப்பா ஆண்டவர் என்ன பெரிய ஜாதி ஆக்கிடுவார். அடுத்த வசனம் பாருங்க, நீ கீழாகாமல் மேலாவாய், வாலாகாமல் தலையாவாய். அதுக்கு முந்தின வசனம் என்ன போட்டிருக்கு, என்ன நிபந்தனை போட்டிருக்கு, ஆண்டவருடைய உபதேசம் என்ன, சத்தியம் என்ன, அது பற்றிலாம் கவலையே கிடையாது. பாருங்க, நிறைய பேர் நான் பார்ப்பேன் இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் நிறைய அந்த வாக்கு தத்தமாக போடுவாங்க. நான் அதை யோசிப்பேன், ஆண்டவரே இவங்களுக்கு இந்த முந்தின வசனம் என்னன்னு கொஞ்சம் கற்றுக் கொடுங்கப்பா. ஹல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம ஆண்டவர் எவ்வளோ அன்புள்ள தேவன். வானத்தையும் பூமியையும் படைச்சி நம்மளுக்கு வார்த்தையை கொடுத்து, நான் உன்னை இப்படிலாம் நடத்துவேன். ஆனால் என்ன பண்ணணும், ஒரு அப்பா பிள்ளைக்கு ஆலோசனை கொடுக்குற மாதிரி நான் உனக்கு ஆலோசனை கொடுத்துருக்கேன்ப்பான்னு சொல்லி நம்மை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். வாசிங்க இன்னொரு அது 3வது வாசிங்க.
உணவு உண்ணும்போது, பாருங்க இதெல்லாம் என்னுடைய வார்த்தைகள் தான். உணவு உண்ணும்போது நாக்கு கசப்பு இருந்தால் சரீரம் பாதிக்கப்பட்டுள்ளது என்று அறிந்து கொள்ளலாம். டாக்டர், சாப்பிட்டா நாக்கு என்ன பண்ணுது? கசப்பா இருக்குது டாக்டர் அப்படின்னா டாக்டர் என்ன சொல்வாரு? உன் உடம்புல என்ன இல்லை, உடம்பு சரியில்லை, உனக்கு ஃபீவர் இருக்கு, என்ன இருக்கு? ஃபீவர் இருக்கு, உனக்கு ஏதோ இன்ஃபெக்ஷன் இருக்கு, கசப்பா இருக்கு. இந்த வேதம் நமக்கு கசப்பா இருந்தா என்ன அர்த்தம்? நம்ம ஆவிக்குரிய மனுஷன்ல ஏதோ நோய் இருக்குன்னு அர்த்தம். ஏதோ ஒரு நோய் இருக்கு. இந்த வேதத்தை கசப்பா இருக்கு, படிக்க முடியல, வேதத்தை எடுத்தா தூக்கம் வருது, இந்த வேதத்தினுடைய மேன்மை புரியவில்லை. என்ன இருக்குன்னா, நாக்கில் கசப்பு இருக்கிற மாதிரி உள்ள ஏதோ நோய் இருக்கிறதுனால அந்த வசனம் என்ன பண்ண முடியல, அது கசப்பா இருக்கு, படிக்க முடியல. பாருங்க, எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒரு நோய் இருக்குன்னா ஆண்டவர் எல்லாத்துக்கும் நாக்குலேயே 6 கலர் 7 கலர் இருக்கு. டாக்டர் நான் பார்த்துருக்கேன். பிளாக் டங் டாக்டர் உடனே என்ன கேட்பாங்க? நாக்கை காட்டுன்னு தானே சொல்லுவாங்க. போன உடனே மஞ்ச நாக்கு, எல்லா டைப் ஆஃப் இது இருக்குது. ஒவ்வொருத்துக்கும் ஒன்று சிம்டம்ஸ் இருக்குது. பாருங்கள், இந்த நாட்களில் அதே போல தான் நம்முடைய வேத வசனம் நமக்கு கசப்பாக இருந்தால் நமக்குள்ள என்ன இல்லைன்னா, இந்த ஆவிக்குரிய மனிதன் ஆரோக்கியமாக இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க தம்பி தங்கச்சி, நீங்கள் போன மாதம் ஃபுல்லாக வேதத்தை நீங்கள் படிக்கவே இல்லைன்னா உங்களுக்குள்ள ஆவிக்குரிய மனிதனில் ஒரு வீக்னஸ் இருக்குது, பலகீனம் இருக்குது என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு உங்களை நீங்கள் திருத்தி கொண்டால், உங்களை நீங்கள் வேதத்தை வாசிக்க உங்களை அர்ப்பணித்தால் கர்த்தர் கிருபை கொடுப்பார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, மனிதன் உணவினாலே மாத்திரமல்ல. அப்பம் என்றால் அது அந்த காலத்தில் அப்பம், நமக்கு உணவு. மனிதன் உணவினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான். ஹல்லேலூயா. பாருங்க, 1-2 காரியங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். திருவிருந்துக்கு நேராக போகணும். ரெண்டு வசனம் வாசிங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். அதற்கு இயேசு உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஹல்லேலூயா. பாருங்க, வசனத்தை தான் சொன்னாரு. பிசாசு கிட்ட ஜெபிக்கும் போது வசனத்தை சொல்லி தான் நம்ம ஜெபிக்கணும். இந்த வசனத்தின்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு வசனம் தெரியாம ஜெபிக்க, அதான் வேதமும் ஜெபமும் நம்முடைய வாழ்க்கைக்கு இன்றியமையாததாக இருக்கிறது. வேத வசனம் இல்லாதவர்கள் ஆண்டவருக்கே ஆலோசனை கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆண்டவரை இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க. ஆண்டவர் சொல்ல, ஏப்பா நான் அப்பாவா நீ பையனா, நான் மகனா நீ அப்பாவா, அப்பா பிள்ளைக்கு ஆலோசனை கொடுக்கணுமா, பிள்ளை அப்பாவுக்கு ஆலோசனை கொடுக்கணுமா? பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதி இருக்கிறது. இதுவும் எங்க எழுதி இருக்குன்னா, அந்த உபாகமத்தில் தான் எழுதி இருக்கு. அந்த ஜனங்கள் ஆண்டவர் மோசே கிட்ட வந்து முறுமுறுக்கும் போது மோசே சொல்றார், ஏன்பா ஆண்டவரை பரீட்சை பார்க்குறீங்க, வசனத்துக்கு கீழ்ப்படிங்கப்பா, ஆண்டவர் உனக்கு தண்ணீரை கொடுப்பாரு, எல்லாத்தையும் கொடுப்பாரு, நீ முறுமுறுக்காத, ஆண்டவரை பரீட்சை பாராத. பாருங்க, இன்னைக்கு பாருங்க, சிலர் சொல்லுவாங்க, என் பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா நான் ஆண்டவர்கிட்ட வரேன். ஆண்டவருக்கே டெஸ்ட் வைப்பாங்க. ஆண்டவர் இதெல்லாம் செய்துட்டாருன்னா நான் என்ன பண்ணுறேன், ஆண்டவரை ஏற்றுக்கிறேன். ஆண்டவர் என் பிள்ளைக்கு இதை செய்துட்டாருன்னா நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவரெல்லாம் நீ பரீட்சை பார்க்க தேவையில்லை. நீ ஆண்டவர் உனக்கு கீழ்ப்படிஞ்சாதான் நீ செய்வேன்னு சொல்லுவது அது தவறான காரியம் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். பாருங்க, இந்த நாளில் பாருங்க, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது இயேசு 3வது முறையாக ஆண்டவராகிய இயேசுவை பிசாசு சோதித்தான். வாசிங்க. அப்போ ஆண்டவராகிய இயேசு சொல்றாரு, அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, எழுதியிருக்கிறதே என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை ஆண்டவர் எழுதி வச்சுட்டாருங்க. அந்த வார்த்தையின்படி தான் நம்ம செய்யணும். ஆண்டவராகிய இயேசுவே அதான் சொன்னாரு, நீ சொல்றபடிலாம் நான் செய்ய முடியாதுப்பா, என்ன எழுதி வச்சிருக்கிறதோ அதுபடி தான் நான் செய்வேன். ஹல்லேலூயா. என்று எழுதி இருக்கிறது. இப்படி தானே எழுதி இருக்கு, நான் எப்படி அப்படி செய்ய முடியும்?
இந்த உலகத்தில் இப்படி தான் வாழணும்னு எழுதி வச்சிருக்கு, அதன்படியே விட்டுட்டு நான் இப்படி வாழ முடியுமா? இப்படி எழுதி இருக்கிறதே சாத்தானே, நீ அப்பாலே போ சாத்தானே. நீ தேவனை பரீட்சை பார்க்காத. எனக்கு எப்படி வாழணும்னு தெரியும், என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும், எனக்கு வசனம் தெரியும். நீ எனக்கு ஆலோசனை கொடுக்காத சாத்தானே, அப்பாலே போ என்று சொல்லி சாத்தானை விரட்டி விட்டார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஒவ்வொரு காரியத்தையும் வசனத்தை வைத்து நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வசனத்தை வைத்து நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சொந்த வார்த்தைகளை சொல்லி ஆண்டவருக்கு அட்வைஸ் கொடுக்கறத நிறுத்திட்டு, ஆண்டவரே இந்த வசனத்தின்படி நான் ஜெபிக்கிறேன். பாருங்க, ஒரு வசனத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன், டைம் ஆயிடுச்சு. பிரசங்கம் இப்போதான் ஆரம்பிச்சு, இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு, ஆனால் அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். பாருங்க, ஒரே ஒரு வசனத்தை சொல்றேன் பாருங்க. ஏசாயா 54ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஏசாயா 54:13. உன் பிள்ளைகள் எல்லாரும், ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள், கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும், பெரிதாய் இருக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய குடும்பத்தில் பெற்றோராய் இருக்கிற நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது நீங்கள் ஜெபிக்க வேண்டிய விதமாவது, ஆண்டவரே, ஏசாயா 54ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்லப்பட்டபடி என் பிள்ளைகள், என் பிள்ளைகள் என்றால் பாருங்க, நான் எப்படி ஜெபிக்கிறேன்? என் பிள்ளைகள் பிளஸ்ட் அண்ட் பெட்டினா கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். என் பிள்ளைகள் பிளஸ்ட் அண்ட் பெட்டினா உடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும் என்று நீங்க தானப்பா சொன்னீங்க. இந்த வார்த்தையின்படி நான் ஜெபிக்கிறேன். என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கணும், என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கணும். ஹல்லேலூயா. எப்படி ஜெபிக்கணும்? வசனத்தை வச்சு, அந்த வசனத்தை நமக்கு சொந்தமாக்கி கொண்டு, இப்படி எழுதி இருக்கிறதே சாத்தானே, உனக்கு என் பிள்ளைகள் மேல அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா. சிஸ்டர் எப்படி ஜெபிப்பீங்க? என் பிள்ளைகள் டேனி பென்னி கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், என் பிள்ளைகளுள் டேனி பென்னியுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும். கிருபா சிஸ்டர் எப்படி ஜெபிப்பீங்க? உங்களுக்கு பிள்ளை தான், பிள்ளைகள் இல்லை. என் பிள்ளை ஆலன் பால் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பான், என் பிள்ளை ஆலன் பாலுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும் என்று எழுதி இருக்கிறதே. இந்த ஏசாயா 54:13 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கணும், என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. புரியுதா? ஒவ்வொரு வசனத்தையும் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவம் வார்த்தைகளை இந்த வசனத்தில் இப்படி எழுதி இருக்கிறபடி, இது என்னுடைய விருப்பம் அல்ல, நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்லாம் விரும்பலப்பா. என் பிள்ளைங்க கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கணும், என் பிள்ளைங்களுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கணும்ப்பா. பாருங்க, வசனம், ஒவ்வொரு வசனம். சங்கீதம் 128 சொல்லப்பட்டபடி கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில நடக்கிற மனிதன் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான். மனைவி உங்க புருஷனுக்காக ஜெபிக்கணும். சங்கீதம் 128:1 சொல்லப்பட்டபடி கர்த்தருக்கு பயந்து நடக்கிற, ஆண்டவரே உங்க புருஷன் பேரை சொல்லி இப்படி வாழ கிருபைத்தார். மனைவிக்காக புருஷன் ஜெபிக்கணும். உன் மனைவி சுபனா எப்படி இருக்கணும்? என் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள், என் பிள்ளைகள் பிளஸ்ட் அண்ட் பெட்டினா என் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள் என்று சங்கீதம் 128:2 சொல்லப்பட்டபடி கர்த்தர் எழுதி இருக்கிறபடி நீங்க செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. வசனம் தெரியணும். செல்வம் பிரதர் எப்படி ஜெபிக்கணும்? என் பிள்ளைகள் யோகேஷ் தீபா கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவருடைய தீபா யோகேஷுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும் என்று ஏசாயா 54:13 சொல்லப்பட்டபடி என் வாழ்க்கையில என் குடும்பத்தில் செய்யுங்க ஆண்டவரே. நீங்க தானப்பா வார்த்தையை கொடுத்தீங்க, இந்த வார்த்தையின்படி நீங்க செய்யுங்கப்பா. கர்த்தர் செய்வாரா செய்ய மாட்டாரா? நிச்சயமா செய்வார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. ஆண்டவராக இயேசு அப்படித்தானே ஜெபித்தாரு, அப்படித்தானே சாத்தானை ஜெயித்தாரு. இப்படி எழுதி இருக்கிறதே, இப்படி எழுதி இருக்கிறதே. அதனால தான் வசனத்தையும் ஜெபத்தையும் பிரிக்கவே முடியாது. வசனம் தெரியாமல் ஜெபிக்கிறவங்க ரொம்ப நேரம் ஜெபிப்பாங்க, ஆனால் சொந்த வார்த்தை சோக வார்த்தையெல்லாம் போட்டு என்ன பண்ணுவாங்க? மசாலா, என்ன மசாலாலாம் போட முடியுமோ ஆண்டவருக்கு ஜெபத்துக்கு நல்ல என்னென்னலாம் போட்டு ஆட் பண்ண முடியுமோ அதெல்லாம் ஆண்டவர் பார்க்குறாரு. எப்பா, நான் எழுதி வச்சபடி நீ என்ன பண்ணு? ஜெபம் பண்ணு, நான் உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்வேன். ஹல்லேலூயா.
சங்கீதம் 2:8 சொல்லுது, என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உனக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உனக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். கொடுங்க கொடுங்க கொடுங்க. ஏப்பா நான் கொடுப்பேன்ப்பா, நீ கேளு. பம்மலை கேளு, புளிச்சலூரை கேளு, உன் குடும்பத்தை கேளு, உன் பிள்ளைங்க ரட்சிக்கப்படணும், உங்கள் அப்பா அம்மா ரட்சிக்கப்படணும்னு கேளு. நீ கேட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? செய்வேன். ஆண்டவரே, சங்கீதம் 2:8 சொல்லப்பட்டபடி நான் கேட்குறேன்ப்பா, என் குடும்பத்தில் இன்னும் எவ்வளோ பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க, அவங்கள ஆண்டவரே நீங்கள் சுதந்திரமாகவும் சொந்தமாகவும் மாற்றிக்கொள்ளுங்கப்பா. வசனத்தை வச்சு ஜெபிக்கும் போது கர்த்தர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. நிச்சயமாக பாஸ்டர் எல் ஜோசஃபுடைய ஜெபக்குறிப்பு பார்த்தீங்கன்னா 1000 ஜெபக்குறிப்பு இருந்தாலும் பக்கத்தில் வசனம் இருக்கும். ஒவ்வொரு ஜெபக்குறிப்புக்கும் என்ன இருக்கும்? ஒரு வசனம் இருக்கும். இந்த வசனத்தின்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். பாருங்க, இன்னும் நிறைய இருக்கு. இப்போ தான் ஆரம்பித்தேன் வசனத்தை பற்றி. ஆனால் இன்னும் நிறைய காரியம் வருகிற நாட்களில் நம்ம தியானிப்போம். ஆனால் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன், பேசுகிற எனக்கும் சரி, கேட்கிற உங்களுக்கும் சரி, கர்த்தருடைய வார்த்தையை நாம் அற்பமாக எண்ணினால் நமக்கு தான் அது லாஸ், நமக்கு தான் அது நஷ்டமே ஒழிய ஆண்டவருக்கு அது நஷ்டம் அல்ல. ஆனால் அது நமக்கு நஷ்டமாக போகக்கூடாது. ஹல்லேலூயா. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தருடைய வேதத்தில் தேறினவர்களாக, கர்த்தருடைய வசனத்தை வைத்து ஜெபிக்கிறவர்களாக, சாத்தானோடு யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா அதிகாலை ஜெபத்தில் சர்வாயுத வர்க்கத்தை பற்றி தான் கொஞ்சம் படிக்க போகிறோம். இந்த அதிகாரத்தை தான் டெய்லி ஒவ்வொரு வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் நமக்கு அதிகமான கிருபை தருவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த முதலாம் ஆராதனைக்கு வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த சர்வாயுத வர்க்கத்திலே ஆவியின் பட்டயமாகிய தேவ வசனத்தை எடுத்து சாத்தானை மேற்கொள்ள, உலகத்தையும் பிசாசையும் மேற்கொள்ள கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்கப்பா. வசனம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழாதபடி கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்படி நாமத்தை மகிமைப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. துதிகன மகிமையில உமக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் ஆண்டவருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். 3 அல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்.